ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் அருகில் ஒரு சிறிய பள்ளிக்கூடம் இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மாமரம் சாதாரண மரம் இல்லை. அது எல்லா மரங்களையும் விட உயரமாக வளர்ந்திருந்தது. வேப்ப மரம், தென்னை, ஆலமரம் எல்லாவற்றையும் விட உயரம். கோடைக்காலம் வந்தால் மிக இனிமையான பெரிய மாம்பழங்கள் கொடுத்தது. பிள்ளைகள் அதற்கு கீழே விளையாடுவார்கள். பறவைகள் அதில் தங்கும். பயணிகள் அதன் நிழலில் ஓய்வெடுப்பார்கள். ஆனால் அனைவருக்கும் அது பிடிக்கவில்லை. பொறாமையின் ஆரம்பம். மாமரத்தின் சுற்றிலும் சில சிறிய செடிகள் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று மெதுவாக பேசின. ஏன் இந்த மாமரம் மட்டும் இவ்வளவு உயரம்? ஏன் எல்லோரும் இதற்கே வருகிறார்கள்? நம்ம யாரும் கவனிக்கவே இல்லையே. செடி கோபமாக சொன்னது. இது தன்னை பெரியதாக இன்னொரு நினைக்கிறது. செடி. நாம இதை கீழே தள்ளணும். அவர்கள் உணரவில்லை. உயரமாக வளர முடியாதவர்கள் உயரமானவர்களை கீழே இழுக்க முயற்சி செய்வார்கள். ஒரு இரவு பயங்கர புயல் வந்தது. கனமழை, மின்னல், பலமான காற்று. சிறிய செடிகள் கத்தின. இது நம்ம வாய்ப்பு. அவை மாமரத்தை கேலி செய்தன. இப்போ நீ விழுந்துடுவ. உன் உயரம் இப்போ பயனில்லை. காற்று பலமாக அடித்தது. மழை ஊற்றியது. ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. மாமரம் விழவில்லை. ஏன் தெரியுமா? அது சிறியதாக இருந்த காலத்திலேயே ஆழமான வேர்களை வளர்த்திருந்தது. யாருக்கும் தெரியாத அளவுக்கு மண்ணுக்குள் ஆழமாக. சிறிய செடிகள் பேசின, பொறாமைப்பட்டன, குறை சொன்ன. மாமரம் மட்டும் அமைதியாக தன்னை மேம்படுத்தி கொண்டது. புயலுக்கு பிறகு காலை வந்தது. புயல் முடிந்தது. சூரியன் உதித்தது. மாமரம் அப்படியே உயரமாக வலிமையாக நின்றது. சிறிய செடிகள் அதிர்ச்சி அடைந்தன. ஒரு சிறிய செடி கேட்டது, நீ எப்படி விழல? மாமரம் மெதுவாக சொன்னது, மற்றவர்கள் உன்னை கீழே இழுக்க முயற்சி செய்தால் அது நீ அவர்களை விட உயரத்தில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். நான் பதில் சொல்லல, நான் என் வேர்களை வளர்த்தேன். கதையின் நீதி கருத்து. மக்கள் உன்னை கீழே இழுக்க முயற்சி செய்தால் நீ அவர்களை விட உயரத்தில் இருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம். உயர்ந்த மரத்திற்குத்தான் கல்லடி அதிகம் வரும். ஆனால் அதே மரம்தான் அதிக பலமும் தரும். பேசாதே, போராடாதே, உன்னை வளர்த்துக்கொள்.